Hi folks, this is Surya. Welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரசவாதி படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். Let's go. ரசவாதி இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுன் தாஸ், தன்யா ரவிச்சந்திரன், சுஜித் சங்கர், அப்புறமேட்டு ரேஷ்மா வெங்கடேஷ் இன்னும் பல பேர் நடித்து இந்த படத்தை வந்து சாந்தகுமார் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. மியூசிக் வந்து எஸ்.எஸ். தமன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட பாசிட்டிவ் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட டேரக்டர் சாந்தகுமார். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி மௌனகுரு, மகாமணின்னு சொல்லிட்டு 2 தரமான படங்கள் வந்து எடுத்தவங்க. ஸோ இதில் மௌனகுரு வந்து கமர்ஷியலாகவும் ஹிட் ஆச்சு. மகாமணி வந்து கமர்ஷியலாக எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியல. பட் அந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேர்த்தியான திரைப்படம். ஸோ அந்த 2 படங்களுமே எப்படி வந்து பார்க்கும்போது அது ஒரு நேர்த்தியான திரைப்படமாக இருந்ததோ அதே மாதிரி தான் இந்த படத்தையும் வந்து எடுத்திருக்காரு. இந்த படத்தில் வந்து டைலாக்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த சொசைட்டிக்கு தேவையான ஒரு மெசேஜ் சொல்கிற மாதிரியான டைலாக்காகவே இருக்கும். அதுக்காக ரொம்ப லட்சியம் கொடுக்குற மாதிரி இல்லாமல் போக போக்கில் இப்போதைக்கு கரண்ட்டில் என்ன தேவையோ அதை அழகாக வந்து டெலிவரி பண்ணிப்பாங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குப்பை கொட்டுற சீன் வரும். அப்போ ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவாங்க, நம்ம வீட்டு குப்பையை அடுத்த வீட்டில் கொட்டுற மாதிரி, நம்ம ஸ்டேட்டு குப்பையை அடுத்த ஸ்டேட்டில் கொட்டுற மாதிரி, நம்ம கண்ட்ரி குப்பையை அடுத்த கண்ட்ரியில் கொட்டுற மாதிரி எல்லாமே குப்பையை கொட்டுறாங்க. பட் யாருக்குமே தெரியாது அந்த குப்பை எதுவுமே அந்த இடத்துல நிற்க போகுதில்லை, இந்த பூமி மேலே தான் விழப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. விச் மீன்ஸ் என்னதான் நம்ம வந்து ஸ்டேட்டு கண்ட்ரி பிரிஞ்சிருந்தாலும் இந்த மொத்த பூமியுமே நம்மளோடது தான். ஸோ நம்ம இந்த பூமியை வந்து கண்டாமினேட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அழகாக சொல்லியிருப்பாரு. இன்னொரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த நாற்றத்தை வந்து சகக்கடிக்காமல் சகிச்சுக்க பழகிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு குடிக்கிறதை பற்றி ஒரு டைலாக் சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி படம் ஃபுல்லாக நிறையா இப்போதைக்கு கரண்ட்டில் என்ன தேவையோ அந்த மாதிரியான டைலாக்ஸை வந்து இருக்கும். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் நடித்த எல்லாமே வந்து அவ்வளோ அழகாக நடிச்சிருந்தாங்க, நேச்சுரலாக நடிச்சிருந்தாங்க. அவங்க நடிக்கிறதே தெரியாத அளவுக்கு வந்து நடிச்சிருந்தாங்க. எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோட ஆன்டகனிஸ்ட் சுஜித் சங்கர்லாம் வந்து ஒரு மலையாள ஆக்டர். அவர் வந்து அவ்வளோ அழகாக வந்து நடிச்சிருந்தாங்க. அவர் தான் வந்து நெகட்டிவ் ரோல் ப்ளே பண்ணுவார். ஒரு சில பேர் வந்து நெகட்டிவ் ரோல் ப்ளே பண்ணும்போது அவங்க பார்க்கும்போதே வந்து ஒன்லி நமக்கு கோவம் வரும், இல்லாட்டினா அவங்க வரும்போதெல்லாம் நமக்கு வந்து ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். விச் மீன்ஸ் இப்போ நெட்ரிகனில் வந்து ரஜினி தான் வந்து ஆன்டகனிஸ்டாக ப்ளே பண்ணிப்பார். பட் அவங்க எல்லா சீனுமே நமக்கு வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். தனி வகுப்புலேயே அரவிந்த் சாமி இருக்கக்கூடிய எல்லா சீனுமே நம்ம வந்து பார்க்கும்போது அது ஒரு மாதிரி ரசிக்கும்படியாக தான் இருக்கும். ஸோ இந்த படத்துலையுமே சுஜித் சங்கர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அந்த மாதிரியான ஒரு ரோல் தான் ப்ளே பண்ணியிருக்காரு. விச் மீன்ஸ் அவங்க வர எல்லா சீனுமே நமக்கு வந்து ஓகே இவன் வந்துட்டாண்ட, இவன் வரும்போது இந்த சீன் கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்கும், கலகலப்பாக தான் இருக்கும், இல்லை ஏதோ ஒரு வித்தியாசமாக ஒன்று பண்ண போகிறாங்க, இரிட்டேட் ஆகிற மாதிரி நம்மளாம் கோவப்படுத்துகிற மாதிரி ஏதோ ஒன்று பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து செட் ஆகிடும். அவர் எப்பப்பெல்லாம் ஸ்க்ரீனில் வந்து வரவும் அவருடைய கேரக்டரைசேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள். பழைய படத்தில் வந்து செந்தில் வந்து யார் சந்தோஷமாக இருந்தாலும் பிடிக்காது, அவங்களை வந்து சண்டை போட வச்சுட்டு பதனி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார்ல. கிட்டத்தட்ட இந்த படத்தில் சுஜித் சங்கரோட ரோலுமே அதே மாதிரி தான். யார் சந்தோஷமாக இருந்தாலுமே அவருக்கு வந்து பிடிக்காது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லா குழந்தைகளுமே நல்ல குழந்தைங்க தான், அவங்க வளர்க்குறது வந்து அவங்க அப்பா அம்மாவோட வளர்க்குற விதத்தில் தான் இருக்குது அப்படின்ற ஒரு கான்செப்டையுமே வந்து இந்த படத்தில் வந்து டேரக்டர் சொல்லியிருக்காரு. ஸோ சுஜித் சங்கர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய சைல்ட்ஹுட்டில் வந்து சில ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பார். அதனால தான் அவர் வந்து இப்போ ஒரு கெட்ட மனிதராக இந்த சொசைட்டியில் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் வந்து டேரக்டர் வந்து அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பாரு. அதுக்கு அடுத்த பாசிட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா படத்தில் உள்ள லவ் போர்ஷன் அது எல்லாமே கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். மற்ற படத்தில் ஒரு மாதிரி கண்ணு பார்க்குறது, கை கொடுக்குறது, டூயட் பார்க்குறது அப்படி இல்லாமல் ஒரு மாதிரி புதுசாக யதார்த்தமாக இருந்தது. இந்த படத்தில் வந்த லவ் போர்ஷன்ஸ் எல்லாமே ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு லவ் போர்ஷன் இருக்கும். நம்ம ரேஷ்மா வெங்கடேஷ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் அர்ஜுன் தாஸும் சாங்கே இல்லாமல் வெறும் பிஜிஎம் மட்டும் வச்சு அவங்களுக்குள்ள இருக்க லவ்வை வந்து அழகாக வந்து கன்வே பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ரேஷ்மா வெங்கடேஷ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தாங்க. அவங்களுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே கியூட் இருந்துச்சு. ஸோ இனி வரப்போக எல்லா இளைய ஹீரோக்களும் அவங்கள வந்து ஹீரோயினாக புக் பண்ணதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. பிகாஸ் அவங்க வந்து அவ்வளோ அழகாக இருந்தாங்க. எல்லா பசங்களுக்கும் அவங்கள வந்து ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறமேட்டு படத்தில் உள்ள பாசிட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா படத்தோட பிஜிஎம் எஸ்.எஸ். தமன் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எப்படி சொல்கிறது, இந்த படத்தோட ஜானர் வந்து ஒரு மாதிரி த்ரில்லர் மாதிரி இருக்கிற ஒரு ஜானர், பட் கம்ப்ளீட் த்ரில்லர் படம் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஸோ இந்த படத்துக்கு இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை வந்து அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ பிஜிஎம் தனியாக படம் தனியாக நமக்கு தெரியவே இல்லை, ரெண்டுமே அழகாக வந்து மர்ஜ் ஆகி நமக்கு ஒரு நல்ல ப்ராடக்டாக டெலிவர் ஆகிருக்கு. ஸோ இந்த படத்துக்கு பின்னணி இசையும் ஒரு மிகப்பெரிய பங்கு வந்து இருக்குது. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோட நெகட்டிவ் அது வந்து இந்த படத்தில் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது. பட் அந்த ட்விஸ்ட் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒரு நெகட்டிவ். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா கான்செப்டாக இந்த படம் வந்து கொஞ்சம் ரொம்ப
குட்டியாக இருந்த மாதிரி இருந்தது. விச் மீன்ஸ் இப்போ மௌனகுரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய க்ரைம் நடக்கும், அதில் ஒரு சாமானியாக மாட்டிப்பான், அவன் அதில் வந்து தப்பிச்சானா இல்லையா, அவன் அதில் தப்பிச்சா 2 ஸ்டேட்டுக்குமே பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு கான்செப்டாக வந்து அது பெருசாக இருக்கும். மகாமொழியிலே அரசியல் கொலைகள், அதுக்கு ஆப்போசிட்டாக இன்னொரு வகையாக வந்து சொசைட்டிக்கு தேவையான கருத்தை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அது வந்து பெரிய படமாக கான்செப்ட் வைஸ் ஒரு பெரிய படமாக இருந்தது. பட் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்லவன் ஒரு கெட்டவன், இவங்க 2 பேரும் அவங்க லைஃப்பில் எப்படி மீட் பண்ணிக்கிறாங்க, அவங்க மீட் பண்ணதுக்கு என்ன காரணமாக இருக்குது, அதுக்கப்புறம் அவங்க என்ன ஆனாங்க, அவங்களுக்கு நடுவில் அந்த ஒரு கான்ஃப்ளிக்ட் வரதுக்கான ரீசன் என்ன, கடைசியில் அது என்ன நடந்தது, என்ன எப்படி எப்படி போய் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 கேரக்டருக்கு நடுவில் உள்ள ஒரு ஸ்டோரி. இதுதான் வந்து படத்துடைய ஒரு ஒன்லைன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் கான்செப்ட் வைஸ் வந்து இது வந்து கொஞ்சம் அந்த 2 படங்களை கம்பேர் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் சின்னதாக வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டால், இந்த படம் வந்து சினிமா லவர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஒரு நல்ல திரைப்படம் பார்க்கணும், ஒரு நேர்த்தியான திரைப்படம் பார்க்கணும், இந்த மசாலாலாம் இல்லாமல் நான் ஒரு படத்துக்கு போனால் அதுலேருந்து எனக்கு ஏதாவது ஒரு டேக் அவே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். ஒன்லி கமர்ஷியல் லவர்ஸ் இருக்காங்களே, படம்னா அடிதடியாக இருக்கணும், இப்போ சண்டெல்லாம் இருக்கணும், ஒரு ஜாலி என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும் அப்படின்ற அந்த மாதிரி படங்கள் மட்டுமே பிடிக்கக்கூடிய மக்களுக்கு இந்த படம் பிடிக்கக்கூடிய வாய்ப்பு வந்து மிக மிக கம்மி. இந்த படத்துக்கு என்னுடைய ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 9/10. ஏன் 9/10னா எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால 9/10. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.